ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மீண்டும் கமருதீனை முடிச்சு விட்டாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுப்பாரு. ஆனால் கொடுக்க மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தனோட வாழ்க்கையை வீணடிக்கணுமா? ஏற்கனவே சீசன் 7ல் ஒருத்தரை வெளியே அனுப்புறதுனால அவர் பாவம் இருக்கிற இடமே தெரியாம இங்கு இருக்காருன்னு தெரியல. அதே போல கமருதீன் வாழ்க்கையும் கெடுக்கணுமா அப்படின்னு விஜய் டிவி யோசிக்குது. ஆனால் விஜய் டிவி டீம் அநியாயத்துக்கு முட்டு கொடுக்குறாங்க விஜய் பார்வதிக்கும் கமருதீனுக்கும். இவங்க 2 பேருக்கு என்ன சிறப்பு பாஸ் கொடுத்து உள்ள அனுப்பியிருக்கிறாங்களா என்ன? இவங்க 2 பேர் மட்டும் பிக் பாஸுக்கு எதிராக அனைத்து வேலைகளையும் விதிமீறலையும் செய்யறாங்க. இதை பிக் பாஸ் டீம் கண்டுக்கவே மாட்டுறாங்க. இவங்க 2 பேர் பண்ண இந்த விதிமீறலை யாராவது பண்ணாங்கன்னா இந்நேரம் அவங்கள தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. இவங்க என்னடானா கண்ட மேனிக்கு ரூல்ஸ் பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீம் என்னடானா 2 கையிலயும் 2 பாக்கெட் மிக்சரை அமிக்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஏதாவது முடிவு எடுத்து இந்த ஜோடியில ஒருத்தவங்களை பிரிச்சு விட்டாங்கன்னா மக்கள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன விதிமுறைகள் இவங்க பண்ணிருக்காங்கன்னா, டெய்லி 3 வேளையும் மாத்திரை போட்டுக்கிற மாதிரி காலையில ஒரு வேலை, மதியானம் ஒரு வேலை, இரவுல ஒரு வேலை அப்படின்ட்டு 3 வேளையும் ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டு திரிகிறாங்க இந்த காதல் ஜோடிங்க. இல்லாட்டி இவங்களுக்கு கண்டிப்பா தூக்கமே வராது. இன்னைக்கு என்ன காலையில பிரேக் ரூல்ஸ்னா, மைக்கை கைட்டி போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்றன்ற பேர்ல 2 பேரும் குசு மந்திரத்தை பேசிட்டு தான் இருக்கிறாங்க. நீ என்னடா சொல்ற? ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்படா மைக்கை போட்டுட்டு இருக்க முடியும்? அவங்க மைக்கை கைட்டிட்டு தாண்டா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனா அது ஒர்க் அவுட் பண்ணும்போது யாரும் உட்காந்து கதை பேச மாட்டாங்க, குசுலாம் பேச மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனா மைக் போட்டிருக்க மாட்டாங்க தான். ஆனா ஒர்க் அவுட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி விறுவிறுக்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க பேசணும்னு தோணும் போது மைக்கை எடுத்து கையிலயோ இல்ல பக்கத்திலயோ வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. இவங்கள பிக் பாஸ் பல முறை கண்டிச்சோம், தண்டனை கொடுத்தோம், வீட்டு ஹவுஸ்மார்கள்லாம் காரி துப்பியும் இவங்க என்னடானா இதே வேலையை பண்ணிக்கிட்டு திரியறாங்க. கொஞ்சம் கூட பய உணர்வே இல்ல. ஒர்க் அவுட் பண்றன்ற பேர்ல இவங்க மைக்கை கைட்டி வச்சுட்டு குசு பேசுறதுக்கு வசதியா இருக்குன்ட்டு இந்த வேலையை தினமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த 2 காதல் புறாவும். எவன்டா நம்மள கேட்பான்? நம்ம ரீசனோட நாங்க ஒர்க் அவுட் பண்றோம், அப்போ மைக்கை போடுங்க நான் பண்ணுவோம் அப்படின்னு ரீசனோட நம்ம செய்தா யாரும் நம்மள கேள்வி கேட்க முடியாது அப்படின்ட்டு அதி புத்திசாலித்தனத்தை இங்க காட்டுறாங்க அவங்க. இப்ப என்ன அடுத்த வார டாஸ்க் பிசிக்கல் டாஸ்கா இருக்குமோன்ட்டு 2 பேரும் என்ன ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி அந்த டாஸ்க் என்ன இவங்க ஜெயிக்கவா போறாங்க? சோ அந்த வகையில காலையில ஒர்க் அவுட் என்ற பேர்ல ஜாலியா மைக்கை கைட்டி போட்டுட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் டீம் என்னடானா நல்ல கேமராவை ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அவங்களுக்கு ஒரு வார்னிங் கூட கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை குறும்படம் போறதுக்காக நல்லா ஜூம் பண்ணி எடுக்கிறாங்களான்னு தெரியல. இவங்க வார இறுதியில நாங்க அப்படி பேசவே இல்லையா அப்படின்னு மழுப்புனாலும் மழுப்புவாங்கன்றதுக்காக நல்லா ஜூம் பண்ணி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் டிவி டீம். எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் நல்லா சாணில முக்கன செருப்பை எடுத்துன்னு வச்சு வெளுன்னு செருப்படி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இவங்க 2 பேரும் உண்மையிலே லவ் பண்றாங்களான்னு தெரியல. இந்த லவ் வெளியே போயும் ஒர்க் அவுட் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா 2 பேரும் ஹெட்வெயிட் பிடிச்சவங்க. இந்த ஹெட்வெயிட்டுக்கு அந்த ஹெட்வெயிட் சரி வராது. இது வரைக்கும் வந்த சீசன்ல எவ்வளோ காதலை நம்ம பார்த்துட்டோம். அதுல வெற்றி பெற்ற ஒரே ஒரு காதல் தான் அமீர் அண்ட் பாவனி. அது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்து இவங்க 2 பேருக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா அப்படின்னு பார்த்து அப்புறம் தான் மேரேஜே பண்ணிக்கினாங்க. இதுல கமருதீன் தான் எவிக்ட் ஆகி வெளியே போவாரு. போன உடனே ஏதாவது ஏடாகுடமான பேட்டியை கொடுத்து அதுக்கப்புறம் பார்வதியை பார்க்க அவங்க ஜனங்க உள்ள வரக்குள்ள இதை பத்தி பேச அக்காவுக்கு அப்பதான் உண்மை வெளிவரும். அப்படி இல்லாட்டி அக்கா பார்வதி அவர்கள் சீசன்லாம் முடிஞ்சு வெளியே போய் கமருதீன் கொடுத்த பேட்டியை பார்த்தாங்கன்னா இவங்க லவ் அப்பவே முறிஞ்சிடும். ஸோ இதுதான் நடக்கும். கண்டிப்பா நீங்க பாருங்க. சோ இவங்க 2 பேரும் அப்படி மைக்கை கழட்டி போட்டு ஒர்க் அவுட் பண்ணக்குள்ள அரோரா, அமித், வினோத் இவங்க 3 பேரும் அவங்க கிட்ட ஜாலியா பேசிட்டு அவங்களும் லைட்டா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பண்ணிட்டு என்ன தாண்டா இவங்க பேசுறாங்க திரும்பவும் குசா அப்படின்ட்டு அமித் தனது கேப்டன் பதவிக்கு ஏதாவது பங்கம் வந்துட போகுதுன்ட்டு லைட்டா வாட்ச் பண்றா போல அங்க வந்தாரு. லைட்டா அவரும் ஃபன் பண்ணிட்டு இவங்க 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. இத பார்த்த பாரு அரோராவை பார்த்த உடனே பயங்கர கடுப்பாகி பொறாமையில இவ எதுக்கு இங்க இப்ப சீன் போட்டுட்டு போறா, உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காகவே இவ இங்க வந்துட்டு போறா. இதே வேலையா போயிடுது அவளுக்கு. இங்க சீனை போட்டுட்டு நீ அதை பார்க்கணும்ன்றதே வேணும்னே இங்க வரா. நீ எதுவும் மைண்ட்ல வச்சுக்காத பேபி, இவெல்லாம் ஒரு ஆளு, இவளை நான் கேர் பண்றதே கிடையாது அப்படின்ட்டு நம்ம பார்வதி அக்கா அரோராவை பார்த்த உடனே கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ அவளை பார்க்காத பேபி, அவ நம்மள பிரிக்க முயற்சி பண்றா, நீ அவட்ட பேச
பேசாத, அவளை நீ பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க பார்வதி. ஆமா, இவரு அப்படியே பார்க்காம அப்படியே இருந்துருவாரு. இன்னொரு 10 நிமிஷத்துல அந்த பக்கமா போய் அரோரா கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பாரு இவரு. அது மட்டுமா, பார்வதி அங்க போய் குறை சொல்லிட்டு, நீ தான் எனக்கு கரெக்டான ஆளு, அவ தான் நம்மள பிரிக்கிறா அப்படின்னு பார்வை போய் குறை சொல்லுவான் இந்த மனுஷன். எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடிக்கிட்டு தான் தெரியுதுங்க. இவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா பேசிக்கவே மாட்டாங்க. முக்கியமா காமு, பாரு, அரோரா இவங்க 3 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க. நீங்கன்னா பாருங்க. இந்த சூழ்நிலையில கமருதீன் இப்போ எஃப்ஜே கூடயும் தகராறு பண்ணிட்டு இருக்கா போல. ஏற்கனவே பாருக்கும் எஃப்ஜேக்கும் ஒரு வாய்க்கா தகராறு வர போயிட்டு இருக்கு. அந்த தகராறுல எஃப்ஜே பாருவை போட்டு பொழந்து தள்ளியிருப்பா போல. பாருக்கு எஃப்ஜே கண்டாலே பிடிக்காது, ஒரு மாதிரி பயம். இவன் நம்மள கண்டமேனிக்கு பேசுவானே, இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு மழுப்பிக்குன்னு நைசா நழுவி போயிடுவாங்க பாரு. சோ பாருக்கு எஃப்ஜே தான் டார்கெட். இவனை எப்படியாவது கமருதீன் கிட்ட கோத்து விட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாரு. அந்த வகையில எஃப்ஜே எப்ப பாரு கமருதீன் பார்வதி பண்றதை மட்டும் நாங்க கேட்கிறோம்னு நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க தான் அதிகப்படியான தப்புகளை நீங்க விதிமுறைகள் பண்றீங்க, அதைத்தான் நாங்க கேட்கிறோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றா போல எஃப்ஜே. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் மைக் போடாம இருந்ததுனால அந்த கேஸால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, பாரு குடும்பத்தை பத்தி தப்பா பேசுறா போல எஃப்ஜே. அதை கேட்க வந்த கமருதீனை பார்வதி அடக்கி கைய பிடிச்சி கூட்டிட்டு போவா போல. இதை பார்த்த எஃப்ஜே ஒரு வார்த்தையை விடுவா போல, இப்ப சொரிஞ்சு விட பிறகு சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு. அது என்னடா வார்த்தை அப்படின்ட்டு கமருதீனும் பார்வதியும் எஃப்ஜே கிட்ட போய் கோவமா கேட்பாங்க. எஃப்ஜே தெனட்டா திம்ரா, சொல்லு என்ன பண்ணுவ, சொல்லு சொல்லு அப்படின்ட்டு விதண்டாவதம் பேசுவா போல. இதுல கடுப்பான கமருதீன், என்னடா சொல்லு 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 சொல்லுன்னு எப்ப பார்த்தாலும் சொல்லு அப்படின்ட்டு முகத்தோட முகத்தா மோதிக்கா போல. அதுக்கு எஃப்ஜேவும் அப்படியே தெனாட்டா திமுறா அப்படியே பாக்கெட்ல கையை விட்டுன்னு அப்படியே முகத்துல முகமா அப்படியே முறைச்சி நிப்பா போல. செமையா இருக்கும். இன்னான்னு 2 பேரும் கூவிக்குவாங்க. என்னடா சீனை போடுறியாடா அப்படின்னு கமருதீன் கேட்க, ஆமா ஆமா எதை எடுத்தாலும் ஆமா அப்படின்னு ட்ரிகர் பண்றா போலயே எஃப்ஜே பேசுவா போல. இதை கேட்ட கமருதீன், மூடுறா நீ மூடுறா, நான் மூடுறா நீ மூடுறா அப்படின்ட்டு பேசிக்குவாங்க. இந்த வார்த்தை தான் அங்க சைலண்டா போட்டு காமிப்பா போல ப்ரொமோல. நான் கூட ஏதோ பேசக்கூடாத வார்த்தையை பேசுவா போல அப்படின்னு நினைச்சிங்க, பீப் போடுறாங்களே அப்படின்ட்டு. கடைசியில ஒன்னும் உப்புக்கு சப்புக்கு இல்லாத சண்டை, 2 பேரும் கடைசியில ஒன்னாயிடுவாங்க. எஃப்ஜே கமருதீன் தோல் மேல கையை போட்டுக்கின்னு போயிட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்ட்டு 2 பேரும் பேசினு இருப்பாங்க. இதைத்தான் விஜய் டிவி பெரிய சண்டை மாதிரி பில்டப்பா காமிச்சிருக்கோம். என்னவோ மக்களே, இந்த சீசனை பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஸோ மக்களே, நீங்க என்ன மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.